ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஸ்கை வீல்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜே எஃபிவியில் அவதார் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரீசெண்டாக கிராஷ் ஆனதில் இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்ளர் பிரேக் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ரொப்ளர் எப்படி ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ட்ரோனில் இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்க சொல்லிக்கோங்க. இப்போது எப்படி ப்ரொப்ளர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற ப்ரொசீஜரை தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ப்ரொப்ளர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளைமோர் காம்போ பேக் வாங்கும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக பாக்ஸ்லேயே எக்ஸ்ட்ரா ப்ரொப்ளர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ப்ரொப்ளர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ப்ரொப்ளர் 2 டைப்பில் இருக்கும். அதாவது 2A 2B அப்படின்னு சொல்லிட்டு ஏபின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொப்ளர்லையும் போட்டிருக்கும். நம்ம சேஞ்ச் பண்ணுற ப்ரொப்ளர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சைடு 2 ப்ரொப்ளர் எடுத்துக்கலாம். இந்த ப்ரொப்ளரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வெரி பிளாக்காக இருக்கும். இதே அனதர் ப்ரொப்ளரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மார்க் வைஸ் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரியும். இப்போது நம்ம ஆரஞ்சு கலரில் மார்க் இருக்க ப்ரொப்ளர் வந்து பின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்டு கம்ப்ளீட்டாக பிளாக்காக இருக்கிறது ஏன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியேஷன் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொப்ளர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 கிளாக் வைஸில் சுற்றும், அனதர் 2 வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். அதனால தான் இந்த ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரென்ஷியேட் வந்து பிரிச்சிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் ஒன், நமக்கு இந்த ப்ரொப்பலரை கைட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கு அலங்கி வேணும். இதுவுமே நமக்கு பாக்ஸ்லேயே வந்து இன்க்ளூடடாக வரும். ஸோ அந்த அலங்கியை ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஜஸ்ட்டு ப்ரொப்பலர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இப்போ நம்மக்கிட்ட உடஞ்ச ப்ரொப்பலர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ரொப்பலர் கம்ப்ளீட்டாக பிளாக்காக வர ப்ரொப்பலர் தான் நமக்கு வந்து உடஞ்சிருக்கு. ஸோ அந்த ப்ரொப்பலர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். பி வந்து நமக்கு தேவைப்படாது. இப்போது அலங்கியை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரோனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலரில் 2 அலங்கி ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஜஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறது மூலயமா அந்த ஸ்க்ரூஸ் வந்து லூசன் ஆகும். நம்ம அதை வச்சு ஈஸியாக ஸ்க்ரூஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொப்பலரை கட்டிக்கலாம். நீங்கள் ப்ரொப்பலரை டைட்டாக ஹோல்டு பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணாலே போதும். நமக்கு ஸ்க்ரூஸ் வந்து லூஸ் ஆயிரும். ஓகே, ஒன்று ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் அனதர் ஒன் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நம்ம அதையுமே ரிமூவ் பண்ணணும். இந்த ஸ்க்ரூஸை நீங்கள் கட்டும் போது ஸ்க்ரூ ட்ரைவர்ஸோ இல்லை மற்ற இதுக்கு செட் ஆகாத ஸ்க்ரூ ட்ரைவர்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும் போது ஸ்க்ரூஸ் டேமேஜ் ஆகிட்டு அதுலேயே மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்பவுமே ஃபோர்ஸ் கொடுக்காம லைட்டாக வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து கைட்டினாலே போதும். ஸ்க்ரூஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். நம்ம 2 ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ரொப்பலரை வந்து வெளியில் புஷ் பண்ணாலே போதும். நமக்கு வந்து ப்ரொப்பலர் வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். இப்போ அடுத்த ப்ரொப்பலர் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். நியூ ப்ரொப்பலர். நமக்கு நியூ ப்ரொப்பலர் ஓப்பன் பண்ணும் போதே நமக்கு அடிஷ்னல் ஸ்க்ரூஸும் கொடுத்துட்றாங்க. அண்டு ஃப்ரெஷ் ப்ரொப்பலர். ஓகே, காட் இட். இந்த ப்ரொப்பலரை நம்ம எப்படி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொப்பலரில் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, 2 மார்க் மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் என்லார்ஜாக இருக்கும். அந்த 2 மார்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரில் இருக்க ஹோல்ஸில் வந்து போயிட்டு என்ட்ரி ஆகிற மாதிரி உள்ள வைக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நீடல்ஸும் இந்த 2 ஹோல்ஸில் போகிற மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உள்ளே போயிடுச்சுன்னா ப்ரொப்பலரை சுற்றும் போதே உங்களுக்கு மோட்டருமே சுற்றும். ஓகே, ஒன்ஸ் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரூவை போட்டு திரும்ப டைட்டன் வந்து பண்ண வேண்டியதான். அகைன் நான் வந்து 2 ஸ்க்ரூஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஜஸ்ட்டு 2 ஸ்க்ரூஸையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு ப்ரொப்பலரில் வந்து லாக் ஆயிரும். ஓகே, ஓவர் டைட் பண்ணாதீங்க. நமக்கே ஃபீல் ஆகும்ல டைட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்தாலே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஸோ
ஒரு ஒரு வாட்டி ஃப்ளை பண்ணும்போது சேஃபாக ஃப்ளை பண்ணுங்க. அண்ட் ஈச் டைம் ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொப்பல்லர்ஸில் வந்து ஏற்கனவே ஏதாவது கிராக்ஸ் செக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் செக்மே பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரியான ட்ரோன் சேஃப்டி டிப்ஸ் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.